இந்த ரிஷபம் ராசிக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாதைகள் மாறியே வந்த பயணம் முடிய போகுது. ஒரு சரியான பயணத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க. சரியான முடிவை குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை விஷயத்திலும் எடுக்க போறீங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும். அது ஒரு தெரிந்தவர் மூலம் அல்லது ஒரு மூன்றாவது நபருடைய உதவியின் மூலம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. லாபங்கள் வரும். கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ண போற சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு இந்த சூரியன் 4ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 14 நாளும் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்க போறாரு. ஸோ லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு சொத்துக்கள் வகையில லாபங்கள், ஆதாயங்கள், பிரச்சனைகள், முடிவுகள் போன்றவை ஏற்படும். இந்த 12ஆம் பாவகத்துக்கு சூரியன் வரும்போது மாதத்தோட பிற்பகுதியில அலைச்சல்கள், பயணம், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், தூக்கம் கெடும். அதே போல கொஞ்சம் உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் போகும் மாதத்தோட பிற்பகுதியில தான். இதை பத்தி இந்த வீடியோவில் பொது பலனாக டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக ஒரு கைடன்ஸ் தான் இது. ஒவ்வொரு மாசமும் நம்ம ஜாதகம் பார்க்க முடியாது. எந்த விஷயம்லாம் இந்த மாதத்துல சாத்தியம் இருக்கு, எந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், தள்ளி இருக்கணும் என்பதை பற்றி ஒரு பொதுவான பலனாக இதை எடுத்துங்க. 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 11ஆம் பாவகத்திலிருந்து சனியை அசங்கப்படுத்தி இருக்கும். இந்த போர்டுல பாருங்க, சூரியன், சனி, செவ்வாய் ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து புதனும் 11ஆம் பாவகத்துல. ஸோ அப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த 11ஆம் பாவகத்துல சூரியன் சனியை அசங்கப்படுத்தினாலும் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானத்துல இந்த சூரியன் இருக்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல லாபங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக வருமானம் வரும். ஏற்கனவே நீங்க மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணத்தை நீங்க இப்ப போய் கேட்டீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல கடன் மட்டும் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கடனை ஏற்கனவே வாங்கி அதுல மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு வாகனம் வகையிலையும் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு வேலையில கூட இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும். அந்த இடமாற்றத்தால் உங்களுக்கு நன்மைகள் தான் இந்த காலகட்டத்துல. சூரியன் சனியை அசங்கப்படுத்தும் போது ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்தாலும் அல்லது மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களுடைய தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. அபிலாஷைகள் நிறைவேறும், முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதே சமயத்துல பிள்ளைகள் வகையில மன வருத்தம், பிள்ளைகள் வகையில செலவுகள், பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். இந்த 11ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை 5ஆம் பாவகத்தை பார்க்குது. அந்த வகையில ஆரோக்கியத்துல சில முரண்பாடுகள், குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாயு பிடிப்பு, உணவு விஷயத்துல கவனமா இருங்க. இந்த 11ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறது 7க்குரியவன் செவ்வாய் 11ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு வாழ்க்கை துணைவரால் கூட ஆதாயங்கள் வரும். வாழ்க்கை துணைவருடன் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கும். மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. இந்த சுக்கிரன் ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருந்தாலும் சுக்கிரனுக்கு 12ஆம் பாவகம் மறைவு ஸ்தானம் இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வகையில அல்லது வாகனம் வகையில சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 12ஆம் பாவகத்துல சுக்கிரனுக்குனால ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நண்பர்களுடன் ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ஆம் பாவகத்துல உச்சமாகிறாரு. அலைச்சல்கள், பயணங்கள் கொஞ்சம் ஏற்படும். குறிப்பா ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கணும். ஒர்க் பண்ற இடத்துலயே கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். தூக்கம் கெடும். அதனால கொஞ்சம் தனிமையா லோன்லினஸ்ஸா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. கண், பல்லு தொடர்பான பிரச்சனைகள், வலிகள் அல்லது முகத்துல காயங்கள்,
மூட்டு வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில் தான் உண்டு. வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா மாதத்தோட முதல் பகுதியிலேயே சிறப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில தடைகள் வரும். மாதத்தோட பிற்பகுதியில தவிர்க்கிறது நல்லது. அலைச்சல்கள் பயணங்களை தேவையில்லாம போகும்போது ஹெல்த் தான் பாதிக்கும், பணம் விரயமாகும். வீடு வாகன வகையில கூட இந்த காலகட்டத்தில் விரைய செலவுகள் கொஞ்சம் வந்து போகும் மாதத்தோட பிற்பகுதியில. ஸோ அப்போ பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில வீடு மாற்றத்தாலேயோ அல்லது ஆல்ட்ரேஷன், வாகன ரிப்பேரு, வாகன மாற்றத்தாலேயோ பண செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் முதல் பகுதியில பாத்தீங்கன்னாக்க கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஆனா பிற்பகுதியில நீங்க பணத்தை யார்ட்டையும் கொடுக்காம கவனமாக இருக்கணும், அல்லது உரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கணும். இந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு பெரிய நன்மை தான். 2, 5, 11, 9 இந்த இடங்கள்ல குரு பகவான் இருக்கும்போது வருமானத்தை கொடுப்பார் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வரும். திடீர்னு வருமானமும் வரும். அது ஒரு 3வது நபருடைய உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சில பேருக்குலாம் பணப்பிரச்சனை, பொருளாதார கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு குறிப்பா குடும்பத்திலேயே அல்லது நல்ல ஒரு வெல்விஷர், உங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்தது நீங்களும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மற்றவங்களுக்கு உதவுறது பாத்தீங்கன்னாக்க அந்த உதவி வாங்குறவங்கள தான் உங்களுக்கு சில எதிர்ப்புகளோ அவங்களாலதான் சில பிரச்சனைகளோ எப்பயுமே இருக்கும். அது ரிஷபராசிக்கே உரிய பிரச்சனை. ஆனா நீங்க உதவி செய்யறது கொஞ்சம் எச்சரிக்கையா செய்யணும். அதாவது எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. அதன் மூலம் உங்களுக்கு சக்சஸ் உண்டு. மற்றவங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க. நீங்க சொல்ற அட்வைஸை கேட்டு செயல்படுறவங்க வாழ்க்கையில மாற்றங்களை சந்திப்பாங்க, முன்னேற்றங்களை சந்திப்பாங்க. ராகு பகவான் 10ஆம் பாவகத்திலையும் கேது 4ஆம் பாவகத்துல இருக்கு. 10ல ராகு இருந்தாவே உங்களுக்கு பதவியில மாற்றங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். வேலை விஷயமா கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா வேலை பாத்தீங்கன்னா விட்டவங்களுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 4ஆம் பாவகத்துல கேது இருக்கிறது தாய்வழி உறவுகளோட சில பகை, கருத்து வேறுபாடுகள், தாயாருக்கு உடலான தொந்தரவு, பாதிப்புகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில் தான். தாயார் வகையில கூட விரயங்கள் ஆகிறது, வீடு வாகன வகையில செலவுகள் ஆகிறது. இந்த வகையில இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்துல இந்த மாதம் ஒரு கலவையான மாதம் இருந்தாலையும் நிறைய விஷயத்துக்கு ஒரு முடிவுகள் பிறக்கும். கணவன் மனைவி உறவு நிலையிலையும் பெரிய பாதிப்பு இல்லை. செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலையில சச்சரவுகளோ பிரச்சனைகளோ பெரிய அளவுக்கு இருக்காது. ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு. பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா சேர முடியுமா அப்படின்னாக்க கலசர தோஷம் அல்லது தார தோஷம் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. ஒரு தற்காலிக பிரிவு, தொழில் காரணமாக வெவ்வேறு ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல ஒரே பாதையில சென்று பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் டிவோர்ஸ் கேஸ் அல்லது வழக்குகளில் இருப்பவர்களுக்கு அது முடிவுகள் கிடைக்கும். சில பேருக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்கிறீனாக மறுமணத்திற்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீண்ட காலமாக திருமணம் ஆகல, திருமணம் ஆகிறதுக்காக வரன் பார்க்கிறேன், வரன் பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த காலகட்டத்துல. காதல் போன்றவற்றில் இருப்பவர்களுக்குமே இந்த காலகட்டத்துல இந்த காதலை சக்சஸ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதை அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது இது எல்லாருக்கும் கிடையாது. காதல் யாருக்கு ஜாதகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கோ அவங்களுக்கு காதலை பெற்றோர்கள் ஏத்துக்கிட்டு அந்த காதல் அரேஞ்ச்டு மேரேஜா மாறத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்துல. ஸோ அப்போ பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவான ஒரு திட்டங்களும் தெளிவான வழிகளும் உங்களுக்கு பிறக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கடனை வெற்றிகரமா சமாளிப்பீங்க. கடனுக்கு திருப்பி பணம் செலுத்துவீங்க. கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவு இருக்காது. ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிரிந்து இருக்கிறவங்க, தற்காலிகமாக பிரிந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல தோஷத்தோடு பிரிந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இல்லை. வேலையில பதவி உயர்வை பெற்றிருப்பீங்க. அதன் மூலம் மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆல்ரெடியே அந்த மாற்றத்தோடயே இப்பயே இருங்க. இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நன்மைதான். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் வரும். பணம் ஆஸ் யூஷுவலா இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். கடனை அதன் மூலம் செலுத்தி நிம்மதியா இருக்க போறீங்க. சிறு பயணங்கள் செல்ல போறீங்க. சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில் உண்டு. அதன் வகையில் செலவுகள் உண்டு. வாகன மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். மிருகசிரீசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனிமை மாறும்.
கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்க, வாழ்க்கை துணைவர் விட்டு தள்ளி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது வாழ்க்கை துணைவர்கிட்டே ஒரு நல்ல செய்திகள் கூட வரும். அதன் மூலம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். போன்ல உங்களுக்கு நல்ல செய்திகள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் வரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி உறவு நிலையில சிறப்பாகவே இருக்கும். பிரிந்திருக்கக்கூடியவர்கள் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னாக அந்த தற்காலிக பிரிவு என்பது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நிரந்தரமாக பிரியக்கூடியவர்கள், குறிப்பா வழக்கு போன்றவற்றில் ஈடுபட்டு டிவோர்ஸ் கேஸ்ல இருந்து தனிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இதுவரையில திருமணமே ஆகல, 35-36 வயசு ஆகுது அப்படின்றவங்களுக்கோ திருமணத்திற்கான வரன் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மிருகசீரிஷம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே, அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயார் வகையில செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீடு மாற்றம், வாகன மாற்றம் அல்லது வாகனத்தால் செலவுகள் ஏற்படும். சிறுதூர பயணங்கள், அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படும். தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும். அதே போல கொஞ்சம் உங்களுடைய தனிமையும் மாறும். நீங்க ஏற்கனவே வாழ்க்கை துணைவரை பிரிந்திருக்கீங்கன்னா ஒரு புதிய நட்போ அல்லது புதிய நபருடைய அறிமுகமோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல தற்காலிகமாக பிரிந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் மூலமாகவே ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. அதன் மூலம் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு மூன்றாவது நபருடைய தலையீட்டால பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்தவரை இருக்கிற வேலையிலேயே சிறப்பாக இருக்கும். அந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை மாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அலைச்சல்கள் இருக்கிற வேலையிலேயே கூட, அதே சமயத்துல வேலையில லாபங்கள், ஆதாயங்கள் போன்றவை வரும். தொழில வருமானங்கள்லாம் கூடுதலாகவே கிடைக்கும். அதன் மூலம் கடனுக்கு செலுத்தி கடனை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்குமே சிறப்பாகவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அதற்கு உடனுக்குடன் மருத்துவம் எடுத்துக்கிறதன் மூலம் உங்களுக்கு குணமாயிடும், பிரச்சனை கிடையாது. ஒரு கிரானிக்கல் டிசீஸா ஆகாது, பயப்பட வேண்டியதில்லை. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிப்பீங்க, இரவு பகல் பாராமல் படிப்பீங்க. அதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது பெற்றோர்களுடன் வாக்குவாதங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தும். அதனால அதை தவிர்த்துருங்க. கல்வியில கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த காலகட்டத்தில் மருத்துவம், மண்மனை, விவசாயம், பார்மா இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும், மரியாதை இருக்கும் கட்சியில. அதே போல அந்த வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆசிரியர் பணி, கன்சல்டேஷன் பண்றவங்க, புரோகிதம் பண்றவங்களுக்கும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும், லாபங்கள் வரும். தொழில சிறு சிறு அலைச்சல்கள், பயணங்கள் இருந்தாலும் உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னாக தொழில் மூலம் வரக்கூடிய அந்த நெருக்கடிகளோ அந்த டென்ஷனோ இந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருக்கும். முதல்ல இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், ஒரு முடிவு கிடைக்கும், சில புதிய வழி பிறக்கும், வாழ்க்கை இனிமையான பயணத்தை நோக்கி பயணிக்கும். நன்றி, வணக்கம்.